கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெண்டேகோஸ்தே சபையின் சார்பில் ஆலயத்திலும் மற்றும் ஆன்லைனில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒரு விஷயம் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். சகோதரன் சொன்னது போல ஆமென். ஸ்தோத்திரம். சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் கொண்டு வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை சந்திக்கிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக ஆமென் கர்த்தர் நம்மை சந்தித்து பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை சந்தித்து அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த பலத்தால் நிச்சயமாகவே நாட்களில் வரக்கூடிய கோலியாத்துகளையும் சிங்கத்தையும் கரடியை மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். நமக்கு கரங்களை ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் ஜெபிப்போமாக. நல்ல பிதாவே, நாளில் கூட உங்கள் வார்த்தைக்காய் காத்து இருக்கிறோம். வார்த்தை ஜீவன் வல்லமையுள்ள வார்த்தையை வெளிப்படுவதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நாளிலும் கூட உங்கள் வார்த்தையை கொண்டு கொண்டு பேசுவதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். வசந்தி பொறுக்கிற எல்லா அந்தகார கிரிகளை அந்நிய அக்கினிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். எல்லா சிந்தைகளை ஒருமனப்படுத்தும், உற்சாகப்படுத்துவீராக. ஒன்று சேரும் வார்த்தையை தியானிக்க கேட்க கிருபை தாரும். அடிமை சிறுநல் மறைத்துக் கொள்ளுங்க. நீர் பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை குறித்து நம்ம பேசுவதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் பரீட்சை குறித்து இந்த நாளிலும் கூட நம்மோடு ஆவியினர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிப்பமாக ஒரு வசனத்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிப்போமாக. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லப்படுகிறது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது நிச்சயமாம். ஹல்லேலூயா. அது பொறுமையை உண்டாக்குறது. ஆமென். அப்போ கவனிக்கணும், விசுவாசத்தின் பரீட்சை, விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா, ஆமென். அப்படின்னா ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் வரக்கூடிய பரீட்சை. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நீங்களாக இருக்கலாம், சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஆமென். நாம் தேவனுடைய காரியங்களிலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே அல்லது கர்த்தரால் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவதாக நமக்குள்ளால ஒரு பரீட்சை நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பரீட்சை இல்லாமல் யாருமே அடுத்த பகுதியில் அல்லது அடுத்த வகுப்பில் அடுத்த மேன்மையில் கடந்து போக முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் பரீட்சை உண்டு. எல்லாருக்கும் பரீட்சை உண்டு. பரீட்சை வேண்டான்னு சொன்னால் என்ன செய்யணும்? அப்படியே தான் உட்காந்துருக்கணும். ஹல்லேலூயா. 5ஆம் வகுப்பு படிக்கிறவன் ஸ்தோத்திரம், நான் பரீட்சை எழுத மாட்டேன்னு சொன்னால் உட்காந்துக்கும் சொல்லுவாங்க. அடுத்த வருஷமும் எழுத மாட்டேன்னா உட்காந்துக்கோ. ஹல்லேலூயா. அப்போது பரீட்சை எழுதாமல் இருந்தால் அங்கே தான் உட்காந்துருக்கணும். பரீட்சை எழுதுனா என்ன செய்ய முடியும்? 6 படித்தவன் 7 போக முடியும். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, பரீட்சை என்பது எல்லாருக்கும் உரியது. நம்ம இந்த உலகத்தில் எந்த காரியத்தில் பார்த்தாலும், எந்த படிப்பில் பார்த்தாலும் பரீட்சை இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல் தெய்வமும் நம்மை என்ன செய்கிறாரு? பரீட்சை வைத்து நம்மை அடுத்த படியில் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கிற பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தை சுமக்க ஆரம்பித்த உடனே புரிந்து கொள்ள வேண்டும், நான் பரீட்சை எழுத ஆயத்தம் என்பதை நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரீட்சை வேண்டான்னு சொன்னால் என்ன இல்லை, அடுத்த உயர்வில். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது வருஷங்களாய் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். அவங்களால எழும்ப முடியாது, கர்த்தருக்காய் பிரகாசிக்க முடியாது, தேவ சித்தத்தை திட்டத்தை செய்ய முடியாதபடிக்கு தேக்கப்பட்ட நிலைமையிலே, தேங்கி ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பார்கள். காரணம் என்னென்னு கேட்டால், அவர்களுக்கு உள்ளுக்குள்ளால ஒன்று சொல்லும், பரீட்சை வேண்டாம், பரீட்சை வேண்டாம். ஹல்லேலூயா. பரீட்சை வேண்டான்னு சொன்னால் என்னதில்லை, அடுத்த மேன்மை இல்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பரீட்சைன்னு சொன்னால் இன்னைக்கு ஸ்தோத்திரம் 2 விதமான பரீட்சை இருக்குது. தெய்வம் மனுஷனை பரீட்சிப்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் மனுஷன் தெய்வத்தை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிற காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷராக இருக்கிற நாம் எல்லாரும்
அநேக நேரங்களிலே தெய்வத்தை பரீட்சிப்போம். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு அக்காமடேஷனில் போய் சுவிசேஷம் சொல்ல போயிருந்தோம். அப்போது அது சகோதரனுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம் என்று கேட்டால், நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் தெய்வம் அவர் இறங்கி வந்து எனக்கு அற்புதம் செய்தால், என் வாழ்க்கையில் 2-3 பிரச்சனை இருக்கிறது, அவைகளை தீர்த்தால் நீங்கள் சொல்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நேரே என்னோட வந்து பேசினால் நான் உங்கள் தெய்வத்தை ஆராதிக்க நான் வருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, இது மனுஷன் தெய்வத்தை பரீட்சிப்பது. இன்னைக்கு அநேக இடங்களில் நாம் கூட சொல்லுவோம், தெய்வத்தை பரீட்சிப்போம். நம்ம, ஆண்டவரே எனக்கு இதை செய்து தாரும், நீ எனக்கு செய்து தாரும், எனக்கு இது செய்தால் நான் உமக்கு இது செய்வேன் என்று தெய்வத்தை நாம் பரீட்சிக்கிறோம். அல்லேலூயா. தேவஜனமே புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பாடினது போல பலன் உள்ளவனுக்காயிலும் அற்றவனுக்காயிலும் உதவி செய்து அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. எந்த விஷயத்திலையும் அல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், இத்தனை பெரிய காரியம் சாத்தியமில்லை என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் குறுகி போகவில்லை மோசே. அல்லேலூயா. நம் தெய்வத்துக்கு, நம் ஆராதிக்கிற தெய்வத்தாலே அசாத்தியமானது ஒன்றுமே இல்லை, எல்லாம் சாத்தியமானவைகள். அல்லேலூயா. நம் தெய்வத்தால் அசாத்தியம் முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. செங்கடலை 2ஆய் பிளக்க நம் தெய்வத்தால் முடியும், செய்து காட்டினார். அல்லேலூயா. ஜோர்தானை பின்னோக்க நம் தெய்வத்தாலே முடியும், மாறாமை நீரை மதுரமாக்க நம் தெய்வத்தாலே முடிந்தது, எரிகோ மதுரை உடைக்க நம் தெய்வத்தாலே முடிந்ததுன்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் நன்மை செய்ய நம் தெய்வத்தாலே சாத்தியம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், இப்ப நம்முடைய தெய்வத்தாலே நமக்கு நன்மை செய்ய அவராலே சாத்தியமாகும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருக்கலாம், எந்த நிலைமை இருந்தாலும் அவைகளை மாற்ற செய்ய தெய்வத்துக்கு லேசான காரியம். அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கே எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் எப்படி உயிரடையும் என்று கேட்கும்போது எசேக்கியேல் கொஞ்சம் யோசிக்கிறார், தடுமாறுகிறார், திணறுகிறார். அங்கே நாம இருந்தால் அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் இல்லையா? என்னால் இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அந்த எலும்பு கூட்டுகள் தாறுமாறாய் ஒரு குவியலாய் கடந்துச்சு, ஒரு குவியலாய் கிடந்த எலும்பு கூடுகள். என்னாச்சு? கர்த்தர் கீழ்காற்றை வீச செய்தார். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அந்த எலும்புகள் மேல வீச ஆரம்பிச்சு, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை வீச ஆரம்பிச்சு, அதான் கீழ்காற்று. அந்த அபிஷேகத்தின் வல்லமை வீச ஆரம்பித்த போது ஒரு மாற்றம் சம்பவித்தது. தேவ பிள்ளையே, இல்லை உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்துக்குள்ளால ஒரு கீழ்காற்று வீசுமையானால், ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ளால ஆளுகை செய்யுமையானால், பரிசுத்த ஆவி உங்க குடும்பத்துக்குள் அசைவாட ஆரம்பித்து விட்டால் ஒரு மாற்றம் சம்பவிக்கும். அல்லேலூயா. என்ன மாற்றம்? நடக்காது, இது சாத்தியமில்லை, இது முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு முடிவை பார்க்க முடியும், ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அதான் பரிசுத்தாவிடைய அசைவாடுதல். அல்லேலூயா. கைகளை பலமாய் தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழில் ஸ்தாபனங்களிலே, நம்முடைய கையின் பிரயாசத்திலே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாலே அசைவாடு ஆரம்பித்து விட்டால் உலர்ந்து போன எலும்புகளை கூட ஜீவன் பெற செய்து ஒரு சேனையை நிறுத்தின அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால அசைவாடும் போது நிச்சயமாகவே சாத்தியமில்லைன்னு சொல்லக்கூடியதிலையும் சாத்தியமாகும். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். கவனித்துக்கொள்ள, விசுவாசத்தில் ஜெயிக்க வேண்டுமானால் கட்டாயம் பரீட்சையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இங்கே மனுஷர்கள் அநேக இடத்திலே தெய்வத்தை பரீட்சிப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசி யாத்திரை புஸ்தகம், யாத்திரேகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க முதல்ல. யாத்திரேகமம் 17:7. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் நடுவில் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும்
மேரிபா என்னும் பெயரிட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை பரீட்சிக்கிறார்கள். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். செங்கடலை தாண்டி வர முடியாதபடிக்கு அங்கே பயந்து நிற்கிறாங்க. பின்னாடி யாரு? பார்வோனின் சேனை வருகிறது பின்னாடி. முன்னாடி செங்கடல் தாண்ட முடியாத சூழலை நிற்கிறாங்க. அதிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். மோசே சொன்னார், மோசேவன் கையில் இருக்கிற கோலை நீட்டுன்னு சொன்னபோது கர்த்தர் செங்கடலை இரண்டாய் பிளந்து கட்டாந்தரையில் வருவது போல ஜனங்கள் நடந்து அக்கறை வந்தார்கள். அல்லேலூயா. இத்தனை மகா பெரிய அற்புதம் மனுஷ புத்தியினாலேயோ மனுஷனால் சாத்தியமில்லை. இதை செய்ய வேண்டுமேனால் தெய்வத்தால் மட்டும்தான் சாத்தியம் என்று சொல்லி அதை கண்ட இந்த ஜனங்கள் கர்த்தரை பாடி சந்தோஷித்தார்கள். மிரியாம், ஹல்லேலூயா, அங்கே தம்புரெடுத்து தம்புரை மீட்டி பாட்டு பாடி கர்த்தரை உயர்த்தினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். என்னால் கொஞ்சம் தாண்டி வரும்போது வனாந்தரத்தில் வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு தேவைப்படுகிற தண்ணி இல்லை. ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் தெய்வத்தை பரீட்சிக்கும்படி ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். நன்மை நடக்கும்போது கர்த்தர் நல்லவர், அற்புதம் நடக்கும்போது இயேசு நல்லவர். நாம் நினைத்த காரியம் நடக்கும்போது ஆலயத்து ஓடி ஓடி வருவோம், கர்த்தரை சந்தோஷத்தில் ஆராதிக்கிறோம். என்னால் தேவ ஜனமே, அதே சந்தோஷம், அதே ஆர்ப்பரிப்பு நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை பார்க்கும்போது இருக்குதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக முறை நாம் கர்த்தரை பரீட்சிப்பது எங்கேன்னு கேட்டா வனாந்தரத்தில். அல்லேலூயா. தேவன் நம்மை பரீட்சிப்பது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வனாந்தரத்தில் தான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது, தேவைகள் அதிகப்படும் போது, நெருக்கப்படும் போது, அந்த நேரங்களிலே நாம் கர்த்தரை பரீட்சிப்பதை பார்க்கலாம். அல்லேலூயா. இவங்க அற்புதங்களையும் செங்கலை இரண்டாய் பிளந்த வேளையிலும் சந்தோஷித்து ஆர்ப்பரித்தார்கள். என்னால் இவர்கள் வனாந்தரத்தில் வரும்போதோ, வாசிங்க அந்த யாத்திரை புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 முதல் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். 2 முதல் வாசிப்போமாக. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நாங்கள் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அற்புதத்தை பார்த்தார்கள் கொஞ்சம் முன்னாடி. இப்போ வனாந்திரத்தில் வந்துட்டாங்க. வனாந்திரத்தில் வந்து என்னாச்சு? தண்ணி தேவைப்படுகிறது. இங்கே ஆரம்பிக்கிறார்கள் முறுமுறுக்கும்படியாக. ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம் வாசிக்கும் போது என்ன செய்தாங்க? மோசையோடு வாதாடுறாங்க. நாங்கள் குடிக்கிறது எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதுக்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ஏன்னா ஸ்தோத்திரம், அதுக்கு முன்னாடி தான் அற்புதத்தை பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் தருவார் என்கிற காத்திருப்பு இல்லை. அநேக வாழ்க்கையில் கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு கேட்டா காத்திருப்பது இல்லை, பொறுமையை காத்திருப்பது இல்லை. அல்லேலூயா. இங்கே இவர்கள் கர்த்தரை பரீட்சித்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. தேவஜனமே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கர்த்தரை நாம் பரீட்சிக்க கூடாது. நம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாக, நம்முடைய செய்கள் நிமித்தமாக கர்த்தரை நாம் பரீட்சிக்கிறோம். எனக்கு இது செய்து தாரும், எனக்கு ஏன் தரவில்லை, ஏன் கிடைக்கவில்லை என்று நாம் முறுமுறுக்கிறோம். அல்லேலூயா. தாமதம் வந்தோன்னு முறுமுறுக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்க தாமதம் வந்தோன்னு முறுமுறுக்கிறோம். ஆண்டவரை பார்த்து, தேவ ஜனமே, இப்படி செய்தால் தேவன் நம்மை பார்த்து துக்கப்படுவார். அல்லேலூயா. ஒரு நாளும் தெய்வத்தை பரீட்சிப்பதற்கு நாம் அதுக்கு தகுதி அல்ல, நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான். அல்லேலூயா. யாத்திரை புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. பரீட்சித்தவர் நிலைமையை பார்க்கும்போது வந்து
அமலேக்கியர் வந்து ரெவித்தீவின் மேலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நீ அதுக்கு மேல வாசித்த நம்ம என்ன சம்பவிச்சு புரியல நினைக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல ஜனங்கள் அற்புதங்களையும் விடுதலையும் பார்த்தார்கள். ஆமென். ஆர்ப்பரித்தார்கள், கர்த்தரை மையப்படுத்தினார்கள். ஆனால் வனாந்திரத்தில் வந்தவுடனே என்னாச்சு? கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தரை பரீட்சிக்க ஆரம்பித்தார்கள். பரீட்சை பார்க்க ஆரம்பித்த நிமித்தமாக நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், கர்த்தரும் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். என்னால் ஆமென். அடுத்தது பார்க்கும்போது அது முடிவதற்கு முன்பாக அங்கே சத்துருக்கள் இவர்களுக்கு நேர எழும்பி வருகிறார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்க சூழ்நிலை வருகிறது. நல்ல கவனிக்கிற பிள்ளைகளே, நாம் தெய்வத்தோடு வாதாடும் போது, தெய்வத்தோடு வழக்காடும் போது, தெய்வ சன்னிதியில் முறுமுறுக்கும் போது நமக்கு நன்மை நடப்பதில்லை. நிச்சயமாய் அதை கவனிக்கிற சத்துரு நம்மோடு யுத்தம் பண்ண வருவான். அல்லேலூயா. ஆனபடியால் நம் தேவ சமூகத்திலே தெய்வத்தோடு எக்காரணம் கொண்டும் பரீட்சையை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. தெய்வத்தை பரீட்சை பார்க்க கூடாது. ஆமென். அப்படி செய்தா நம்முடைய வாழ்க்கையில கேடுகள் சம்பவிக்கும். சாத்தான் கவனமாய் இருப்பான். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்வான்? நம்முடைய வழக்காட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், இதே நேரத்தில் கர்த்தர் நம்மை பரீட்சிக்கும் போது அது வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பரீட்சிக்கும் போது என திராணிக்கு மேலாக ஒரு நாள் சோதிக்க அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம தெய்வத்தை பரீட்சிப்பதுக்கும் தெய்வம் நம்மை பரீட்சிப்பதுக்கு ரெண்டு வித்தியாசம் உண்டு. என்னன்னு கேட்டால், தெய்வம் நம்மை பரீட்சிக்கும் போது ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். அதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பரீட்சையில் நடக்கக்கூடிய சம்பவம். அல்லேலூயா. அப்போ தெய்வம் பரீட்சிக்கும் போது ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம், நாம் அந்த பரீட்சையில் ஜெயிக்க நமக்கு வாழ்க்கையில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். நீ ஆதிய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் போது, ஆதிய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், ஆமென், அவன் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றான். ஆமென். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் காத்திருந்து 99 வயதான போது ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. குமாரன் வளர்ந்து வருகிறார். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் நாட்கள் போகும்போது ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படி தீர்மானிக்கிறார். இதுக்கு சோதிக்கும்படியாக. ஆமென். நீங்க எல்லாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே. ஆனால் அநேக வாக்குத்தத்தை நம்ம கேட்கிறோம், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கேட்க சந்தோஷம், வாக்குத்தத்தத்தை கேட்கும் போது ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என் வாழ்க்கை நடக்க வேண்டுமே. ஆனால் தேவ பிள்ளையே, அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை நீ எழுதி ஜெயித்தானா வாக்குத்தத்தம் நிறைவேறும். இது புரியுது? அல்லேலூயா. ஆமென். நீ இதெல்லாம் கவனிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா. நான் வாசிக்கிற இந்த வசனம் தான் இருக்குது. ஆமென். கர்த்தர் ஆதிய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், ஆதிய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் இங்கெல்லாம் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவன் நட்சத்திரத்தை காட்டுகிறார். வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல சந்ததியை பெருக செய்வேன். நீ ஆசிரிக்கிற ஆசிரமாய் இருப்பான். எல்லா வாக்குத்தத்தையும் கொடுக்கிறான் ஆபிரகாமுக்கு. ஆமென். என்னால் 74 வயசுல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவன் ஸ்தோத்திரம் நடக்குது. அவன் 99 கொஞ்சம் ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்தாரு. ஆமென். அதோடு முடிந்து விடவில்லை. அல்லேலூயா. ஆமென். நீங்க கவனிக்க வேண்டும். வாக்குத்தம் பெரிய வாக்குத்தத்தம். இது நிறைவேற வேண்டுமே. ஆனால் ஆபிரகாமே, நீ பரீட்சை எழுத வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் மீண்டுமாய் ஸ்தோத்திரம். ஆமென். 1ஆம் வசனம் வாசிங்க. 22:1. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எதுக்கு சோதித்தார் என்பதை சொல்றேன். கவனிங்க.
இப்போ மகன் ஒரே மகன் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், மகனை பலியிடும்படியாக சொல்லுகிறாரு. இந்த வார்த்தையை ஆபிரகாம் கேட்டு கீழ்ப்படுகிறார். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா, ஆமென். நாம் பரீட்சையில் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நமக்குள்ள அந்த ஜெயிப்பதற்கு ஆயுதம் எதுவும் கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பரீட்சையில் ஜெயிக்கிறேன்னு சொன்னால் என்ன வேணும்? சத்தமாட்டு என்ன வேணும்? கீழ்ப்படுதல் வேணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ படிச்சு எழுதுகிற பிள்ளைகளுக்கு அவங்க சப்ஜெக்டுகள் அவங்களுக்கு ஒரு ஆயுதம். சப்ஜெக்டை ஒழுங்காக படிக்க வேண்டும். அதே போல் இந்த பரீட்சையில், ஆமென், ஆவிக்குரிய பரீட்சையில் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் என்ன வேணும் நமக்கு? ஆமென், என்ன வேணும்? கீழ்ப்படுதல் வேணும். இங்கே ஆபிரகாமை கர்த்தர் பரீட்சிக்கிறார். சொல்ல, உன் ஏகசுதன், ஆமென், உன் மகனை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? மோரியா மலையில் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது, ஆமென், அதை கேட்ட ஆபிரகாம் முதல் என்ன செய்றாரு? கீழ்ப்படிந்தார். சொல்லுங்க, முதல் என்ன செய்தாரு? சத்தமாட்டு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அனுசரணம் முக்கியம். அல்லேலூயா. இதை கேட்டு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து அடுத்த நாள் காலையில் ஆன உடனே மகனையும் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு என்ன செய்றாரு? ஆமென், மலைக்கு போகிறாரு. 3 நாள் யாத்திரை செய்து மோரியா மலையில் போயிட்டு பலி செலுத்தும்படி போகிறாரு. அங்கே போகும்போது ஸ்தோத்திரம் கவனிக்க வேண்டும். நீங்க ஸ்தோத்திரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். ஆமென். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி. 7ஆம் வசனம் வாசிங்க. 7 முதல் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பு கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், ஆமென், நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம். போகிற வழியில் தகப்பன் மகனுமா யாத்திரை செய்கிறார்கள். தகப்பனுக்கு நல்லாய் தெரியும், என்ன தெரியும்? தன் மகனை பலி செலுத்த போகிறோம். கர்த்தர் என்ன சொன்னார்? உன் ஏகசுதனும் உன் மகனை என்ன செய்யணும்? ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுது, ஆமென், நான் யாரை தான் பலி செலுத்த போகிறேன்? கூட இருக்க மகனை தான் பலி செலுத்த கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது கீழ்ப்படிதல். அதை கேட்டு மகனை கூட்டிக் கொண்டு போகிறார். போகிற வழியில் மகன் கேட்கிறான், ஆமென், என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, பலி செலுத்த ஆடு எங்கே கேட்டபோது கர்த்தர் நினைச்சுவாரு, தகன பலிக்கு ஆட்டை பார்த்து கொள்ளுவாரு, கர்த்தர் தருவார் என்கிற ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். எல்லாம் கவனிக்கணும். உள்ளுக்குள்ள கீழ்ப்படிதல், ஆமென். ஆனால் வெளியே ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். வெளியொரு அறிக்கை பண்ணுகிறார். என்ன அறிக்கை கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் ஏதாவது செய்வார். கவனிக்கிறதே பிள்ளைகளே, பரீட்சிக்கப்படுகிற வேளையில் எப்போதுமே நம்ம அப்படியே நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் கையில் கொடுத்து விட வேண்டும். இயேசு கையில் விட்டு விட வேண்டும். கர்த்தர் கையில் கொடுத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்கப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இதனால் தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் செய்வீங்க நாங்கள் நம்புகிறோம், ஆனால் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அல்லேலூயா. அப்படி செய்து சொல்லி பாருங்க, நிச்சயமாய் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் சொன்னவர் நேர்த்தியாய் நடத்துவார். கைத்தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை பரீட்சை வரும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், அப்பதை ஏசப்பா கையில் கொடுத்து விட வேண்டும். ஏசப்பா எனக்கு தெரியாது, நீங்கள் நடத்தியன்னு சொல்லி பாருங்க, நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இதைத்தான் இவர் இருக்கிறாரு. யாரு? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தன் மகனை பலி செலுத்த போகிறோம் என்பது உண்மைதான், சொன்னது மகனைத்தான். ஆனால் இவருடைய உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு வெளியே வரக்கூடிய ஒரு வார்த்தை, விசுவாசமான வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார். அதை கொஞ்சம் உறுதிப்படுத்த வேண்டும். கீழே வாசிக்கும் போது வேலைக்காரர் சொல்கிறார், நீங்க இங்கே நின்று கொள்ளுங்கள், நானும் என் பிள்ளையாண்டான் போய் பலி செலுத்தி திரும்பி வருவோம். வருவேன் சொல்லல, நாங்கள் வருவோம். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்ம அறிக்கை பண்ணுவதில் எக்காரணம் கொண்டும் மிஸ்டேக் வரக்கூடாது. வாயின் வார்த்தையில் என்ன வரக்கூடாது,
சரியாய் அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்மை முன்னால் கவனிக்க வேண்டும். நம்மை கவனிக்கிற கடந்த வாரம் அதான் பிரசங்கம் பண்ணது. நம்மை கவனிக்கிற யாருண்டு? சத்துருக்கள் உண்டு. சத்துருக்கள் உண்டு. சாத்தான் உன்னிப்பாய் கவனிக்கிறான். நம்முடைய வார்த்தை வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை உன்னிப்பாய் கவனிப்பான். வார்த்தையில் மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொல்லுங்க, ஆமென், அதை வைத்து போராடுவான். இயேசுக்கு சோதனை வந்துச்சு. இயேசு சோதிக்கும்படியாக 40 உபவாசம் முடிக்கும்போது சோதிக்கும்படியாக சாத்தான் வருகிறான். சாத்தான் வந்து இடிய கொடுத்து சோதிக்கவில்லை. எப்படி சோதிச்சான்? வார்த்தையால் சோதிக்கிறான். ஆமென். வார்த்தையால் சோதிக்கும் போது கர்த்தர் இயேசு அதை திருப்பி வார்த்தையால் ஜெயித்தார். அல்லேலூயா. எப்போதுமே வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒன்று. விசுவாச வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நேரமும் அதுக்கு விலை உண்டு. அதுவும் பரீட்சை நேரங்களிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்ல வேண்டும். ஆமென். நிச்சயமாய் இந்த பரீட்சை நான் ஜெயிப்பேன், ஆமென், தோற்று போவேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சாத்தான் சிரிப்பான் பார்த்துட்டு, சொன்னேன் பார்த்துடா, அவன் தோற்று போவான், தோற்றுட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லுவான். அவன் எப்போதுமே வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவிசுவாசமான வார்த்தையை அறிக்கை பண்ணக்கூடாது. விசுவாசமான வார்த்தை அறிக்கை பண்ண நமக்குள்ள இருக்க விசுவாசம் தட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பரீட்சை நாட்களிலே எக்காரணம் கொண்டு நம்ம சக நண்பனோடையோ மற்ற மனுஷனோட பேசும்போது, ஆமென், தேவ பிள்ளைய பரீட்சை வழியே கடந்து போகிறாயோ, எக்காரணம் கொண்டும் தோற்று போவேன்னு சொல்லக்கூடாது. எக்காரணம் கொண்டும் சாத்தியமில்லை, இது நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. சொன்ன அப்படி ஆகிவிடும். அல்லேலூயா. எப்போதும் அறிக்கை பண்ணும்போது நான் இதை ஜெயிப்பேன், இதில் நான் வெற்றி பெறுவேன், இது எனக்கு கிடைக்கும், இது சாத்தியமாகும் சொல்லி உண்மையாய் அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. வாயின் வார்த்தை, உங்க வாயின் வார்த்தை புறப்படக்கூடிய விசுவாச அறிக்கை தான் என்ன செய்து நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா. எப்போது எந்த விஷயமா இருக்கலாம், ஆமென், சாத்தியமில்லைன்னு சொல்லக்கூடாது. எஸ், கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். என்னால் பலம் இல்லை, உண்மைதான், எனக்கு சாத்தியம் இல்லை, எனக்கு அதுக்கு பலம் இல்லை. என்னால் என்னை அனுப்பினவர், என்னை அழைத்தவர், எனக்கு என்னை சோதிக்கும்படியாக கட்டளை கொடுத்தவர் என் கூட இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எப்போதும் மனுஷன் கர்த்தரை சோதிப்பதற்கும் கர்த்தர் மனுஷனை சோதிப்பதற்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் மனுஷனை சோதிக்கும் போது, நம்மை சோதிக்கும் போது கர்த்தர் நம் பட்சம் இருப்பார். அல்லேலூயா. நாம் கர்த்தரை சோதிக்கும் போது கர்த்தரை தேடியும் காண முடியாது. அல்லேலூயா. அதான் நமக்குள்ள வித்தியாசம். தேவச்சனமே புரிந்து கொள்ளுங்கள். அப்போது நமக்கு வரக்கூடிய சோதனையில் நிச்சயமாய் கர்த்தர் கூட இருப்பார். ஆனபடியால் நாம் அறிக்கை பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தை தட்டி எழுப்புறதா இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்க வேண்டும். அப்படி செய்து பாருங்க, நிச்சயமாய் கடந்து போகிற பரீட்சையில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இங்கே ஆமென், ஆபிரகாம் வார்த்தையிலே என்ன சொல்லுகிறாரு? விசுவாச அறிக்கை பண்ணுகிறாரு. மகன் சொல்லுகிறார், மகனே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். இரண்டாவது சொல்லுகிறாரு, வேலை காலத்தில் நீங்க இங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நானும் பிள்ளையான வாசிங்க. அந்த வசனத்தை ஒரு வசை கூட வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. நாங்கள் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றார். அல்லேலூயா. அது சிங்குலர்ல, ப்ளூரல். அல்லேலூயா. வருவோம், நாங்கள் போயிட்டு வருவோம். அந்த அறிக்கை, அந்த விசுவாச அறிக்கையை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பரீட்சை வரும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அறிக்கை பண்ணும்போது அப்படியாய் அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி சொன்ன வார்த்தையின்படியாக அவர் சார் ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம நேர வாஸ்த போல கட்டை அடுக்கி பிள்ளையாண்டன் தூக்கி வைக்கிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே சத்தம் வருகிறது, அவன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. அல்லேலூயா. பாருங்க, அப்படியாக ஆபிரகாம் ஸ்தோத்திரம் அங்கே பரீட்சை பார்த்தார். பரீட்சையில் ஜெயித்துட்டார். இப்போ என்னாச்சு? பலி செலுத்த வேண்டும். அங்கே ஸ்தோத்திரம். நீங்கள் 13 வாசிக்கும் போது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ
பின்னாக புதர்ல தன் கொம்புகள் சிக்குண்ட ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆடை பிடித்திருச்சாரு, அங்கே பலி செலுத்தினார். அப்படின்னா கர்த்தர் நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. இப்போ மகன் சொல்றாரு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யாரை சொன்னாரு? கர்த்தரை சொன்னார். ஆமென். நீங்க கர்த்தர் எனக்கு செய்வார் சொல்லும்போது அது சாதாரண ஒரு பெரிய ஜெபம், அது பெரிய ஜெபம். கர்த்தர் நமக்காய் பார்த்து கொள்ளுகிறார், கர்த்தர் எனக்காய் செய்வார் சொல்லும்போது கர்த்தர் எனக்கு செய்ய போறார் அடுத்தது. ஆமென். பாருங்க, ஆடு, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று மகன் சொல்றாரு. மகனே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் அப்புறம் பார்க்கும்போது என்னாச்சு? ஆமென், கர்த்தர் அங்கே ஒரு ஆடை வச்சிருந்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆபிரகாமுடைய 17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியால் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி. அடுத்ததான் உயர்வு. ஆமென். 17 வசனம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக செய்வேன்னு சொல்லி அது வாக்குத்தத்தம் பண்ணார். எங்க? 12ஆம் அதிகாரம் 17 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இது வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் ஆபிரகாமே, ஆமென், அதற்கு முன்பு சோதனை நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் என்ன இருக்கு? நமக்கு சோதனை வேண்டும். அல்லேலூயா. அப்ப சோதனையை ஜெயித்தாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். இப்ப பாருங்க, இதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த பரீட்சை ஆபிரகாமுக்கு வரவில்லை. இந்த பரீட்சை அப்புறம் ஆபிரகாமுக்கு வரவில்லை. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில மேன்மை தான் பார்க்கிறோம். அடுத்த வாக்குத்தத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. வாக்குத்தத்தம் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அங்கே வாக்குத்தத்தம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாக்குத்தத்தம் சோதனை முடிந்ததும் வாக்குத்தத்தம் ஆரம்பிக்கிறது. இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு? படிப்படியாக ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு என சொல்லி தலைமுறைகளை வர்த்திக்க பண்ணினார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு சோதனையை ஜெயித்த பின்புதான் நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிச்சயம் வாழ்க்கை நிறைவேறும். கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரம் എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി. ഓ, എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ആമേൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എരിതിയിൽ വീണാലോ അവിടെ ഞാൻ ഏകനല്ല. എരിതിയിൽ വീണാലോ പിള്ളയെ തനിമയില്ല, വീഴുന്നത് തീരല്ല. ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. അവൻ എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഓരോമസോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോ, ഓരോമസോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോ നടത്തുന്നതേശുവത്രേ, ഞാനവൻ കരങ്ങളിലാ. സത്യമായി പാടോ. യേശുവത്രേ, വിശ്വാസത്തോട് சொல்லுங்க.
பரீட்சையென்று தெய்வம் அனுமதித்தார். பரிகாரம் எனக்காய் பரீட்சையென்று தெய்வம் அனுமதித்தார். பரிகாரம் எனக்காய் கருவிக்குண்டு. ஓ என்று சொல்லில்லையா எந்த நன்மைக்காய் அறிகின்றா என்று சோதிக்கின்றா எந்த நன்மைக்காய் அறிகின்றா. அல்லேலூயா, ஆமென். பரீட்சை நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம் என்ன செய்து என்னை அடுத்த கட்டத்தில் உயர்த்துகிறது அல்லது என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறது. அல்லேலூயா, தேவப்பிள்ளை கவனிக்கணும். நீங்கள் எவ்வளவு தூரம் அக்னி சூளைக்குள்ள போகிறீங்களோ ஆமென் அடுத்த ஒரு மேன்மையை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் தண்ணீர் வழியை கடக்கிறீர்களோ அடுத்த ஒரு மேன்மையை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். அக்னி சூளையில் போகும்போது வேண்டான்னு சொன்னால் மேன்மை நினைச்சாது கிடைக்காது. அவன் பரீட்சிக்கப்படும் போது அக்னி வழியை பரீட்சிக்கப்படும் போது அக்னி சூளைக்குள்ள போகும்போது நீங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருந்தா நிச்சயம் என்ன இல்லை, அல்லது அந்த பரீட்சை வேண்டாண்டவரே சொல்லி நம்ம அவன் அந்த பரீட்சைக்கு விரோதமாய் அல்லது சாத்தானுக்கு அடிபணிந்திருந்தா நிச்சயமா என்ன இல்லை, நம்ம அடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது. ஷாத்ரக் மேஷக் ஆபேத் நேகு 3 பேரும் ஆமென் அந்த ராஜாவின் சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவ சித்தத்தை அல்லது தேவ கட்டளைக்கு விரோதமாய் செய்திருந்தா நிச்சயமாகவே வேத புஸ்தகத்தில் அவங்க பேரு குறிப்பிடப்பட்டிருக்க முடியாது. அல்லேலூயா. என்னால் இந்த 3 வாலிபர்களும் தீர்மானம் பண்ணினார்கள், எங்கள் தேவன் தப்பிக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவிக்காமல் போனாலும் ஆமென் நாங்கள் இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம் சொல்லி வைராக்கியமாய் விசுவாச அறிக்கை பண்ண காரணம் என்ன என்று கேட்டால் இவர்கள் தெய்வத்தின் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த தேவன் நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்வார், எங்களை காப்பாற்றுவார், நன்மை செய்வார் என்கிற விசுவாச அறிக்கை பண்ணினார்கள். சூளையுடைய தீயுடைய மடங்கு 7 மடங்கு கூட்டப்பட்ட போதிலும் கூட இவர்கள் அதை கண்டு பின்வாங்கவில்லை. இவர்கள் அதை கண்டு வேண்டான் சொல்லவில்லை. தீச்சூளையுடைய சக்தி 7 மடங்கு கூடப்பட்டிருக்கிறது. ஐயோ நம்ம கருகி விடுவோம், மரித்து போவோம் சொல்லிக்கொண்டு மீண்டும் ராஜாவே உங்க வார்த்தைக்கு அடிபணிகிறோம் சொல்லி அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. அல்லேலூயா. அறிக்கை பண்ணின வார்த்தையின்படியாக விசுவாசமை நின்றார்கள். அல்லேலூயா. தீச்சூளை எத்தனை மடங்கு கூட்டப்படுகிறதோ தேவ பிள்ளையே அத்தனை மடங்கு மடங்குக்குள்ளாக தேவன் இறங்கி வருவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. தீச்சுளை எத்தனை மடங்கு கூட்டட்டும், பிரச்சனை எத்தனை அதிகமாக இருக்கட்டும், நிற்க முடியாத சூழ்நிலை வரலாம், மரணம் தான் முன்னாடி வாழவே முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனாலும் கூட விசுவாசத்தை விட்டு விலகி போகாதிருப்பீர்களாக, உறுதியாய் நில்லுங்கள். தீச்சுளைக்குள் இறங்கி வந்த அதே தெய்வம் உங்களுக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்லப்படுகிறது. ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், எப்போ 3 பேரை எல்லாம் தூக்கி போட்டு அக்கினிக்குள்ள 4வது ஒரு நபர் உலாவுகிறார். 4வது நபர் உலாவுகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவ சாயலா போல இருக்கிறது. ஆமென். குறித்துக் கொள்ளுங்க. தேவபுத்திரன் சாயலை கொத்த வண்ணமாய் ஒருவர் உலாவுகிறார் சொன்னா வேற யாரும் இல்லை, அவன் பரீட்சிக்கப்படும் போது பரீட்சையில அவன் பரீட்சிக்கப்படும் போது பரீட்சையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே நம்ம கூட இன்னொரு இறங்கி வருவார். நீ தனிமை அல்ல என்பதை அவன் வெளிப்படுத்தும்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரீட்சிக்கப்படும் போது நீங்க தனிமை அல்ல. நான் பிரசங்கத்து ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம பரீட்சிக்கப்படும் போது சோதனை கடந்து போகும்போது தான் தெய்வத்தை பார்க்க முடியும், பிரசன்ன அதிகம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்போ அதான் அந்த 3 பேரும் ஆமென் தீச்சுளையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க பரீட்சை உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேதனையா இருக்குதோ, எவ்வளவு தூரம் இங்கே போகிற சூழ்நிலைகள் மிக கடினமாக இருக்குதோ புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த உயர்வு அதே போல மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. குறித்துக் கொள்ளுங்கள். இந்த பரீட்சையை நாம் கடக்கும் போது நமக்கு நான் முதல்ல சொன்னேன், நமக்குள்ள ஒரு முக்கியமான ஒன்று செயல்பட வேண்டும், விசுவாசம்.
அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள செயல்பட்ட ஒரு விசுவாசம். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த பரீட்சை ஜெயிப்பதற்கு முக்கியமாய் ஆயுதம் எதுன்னு கேட்டா வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாத நிச்சயம் விசுவாசம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசங்கள் என்னது? ஸ்தோத்திரம். நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நம்புறேன். எதை நம்புறேன்? காணப்படாத ஒன்று. என் தெய்வத்தை நான் காணவில்லை, என் தெய்வம் செய்ய போற காரியத்தை நான் காணவில்லை, ஆனால் நான் நம்புறேன் எனக்காய் செய்வார். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்க 6ஆம் வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருக்க கூடாத காரியம். ஆமென். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் ஆமென். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தம்மை தேடுகிறவர்களுக்கு அப்படின்னா ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. அதே பிள்ளையே, நீ பரீட்சையில ஜெயிக்க வேண்டுமே ஆனால் பரீட்சை நடக்கும்போது, போராட்டம் நடக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும், நீ அவரை தேட வேண்டும். நீ தேடும் போது நீ கண்டு கொள்ளுவாய் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் எபிரேயர் 70 பவுல் எழுதுகிறாரு. ஆமென். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீங்க விசுவசிக்க வேண்டும். அல்லேலூயா. தம்மை தேடுவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று விசுவசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவஜனமே, சின்ன ஜெபமா இருக்கலாம், பெரிய ஜெபமா இருக்கலாம், நீ கர்த்தரை நோக்கி பார்த்து நீ கூப்பிட்டால், ஜெபித்தால், நீ தேடினால் நிச்சயமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் பலன் அளிப்பார். கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்திலே பிதாவை நோக்கி பார்த்து நீ கூப்பிடும் போது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று மத்தேயு 6:6 சொல்லப்படுகிறது. அப்படியா? நிச்சயமாகவே கூப்பிடுற உனக்கு மறுபடி கொடுப்பார் அவர். விசுவாசத்தோடு கூப்பிடுவது மறுபடி கொடுப்பார் அவர். பரீட்சை நாட்களில் சோர்ந்து போகாத, பரீட்சை வேளையிலே சோர்ந்து போகாத, பரீட்சை இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பரீட்சை வரும்போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் முழங்காலை மடக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அனுபவம் கூட அப்படிதான். அவன் பரீட்சையில் வரும்போது, போராட்டம் வரும்போது, ஸ்தோத்திரம், நான் செய்யக்கூடிய முக்கியமான காரியம், நான் உடனே உபவாசத்தை தீர்மானிப்பேன். உபாசிக்கும்படியாக 21 நாட்கள் உபாசிக்கும்படியாக 7 நாட்கள் உபாசிக்கும்படி தீர்மானிப்பேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இந்த உபவாச நாட்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் முழங்காலை மடக்கி நான் ஜெபிக்கும். அல்லேலூயா. ஜெபிக்க தான் என்ன விசுவாசம் நமக்கு தட்டி எழுப்பப்படும். விசுவாசம் பெறுகிறது. ஆமென். இந்த விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கும் போது நம்ம கடந்து போகிற பரீட்சையை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க குறைவோடு போகலாம், நெருக்கத்தோடு போகலாம், பாடுகளோடு போகலாம். புரிந்து கொள்ளதே பிள்ளை, இந்த பாடுகளும் இந்த நெருக்கங்கள் எதுக்குன்னு கேட்டா அடுத்த மேன்மைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டிய இந்த ரகசியத்தை, இந்த ரகசியம். அல்லேலூயா. இது ஒரு ரகசியமான சம்பவம். ஆவிக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முக்கியமான காரியவைகள். நம்முடைய வாழ்க்கை அடுத்த ஒரு உயர்வு, ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் அந்த வாக்குத்தத்தம் முன்பாக ஒரு போராட்டம் நடைபெறும். வாக்குத்தத்தம் முன்பாக என்ன நடக்கும்? அல்லேலூயா. ஒரு பரீட்சை நமக்கு நடக்கும், ஒரு வனாந்தரம் நமக்கு நியமிக்கப்படும். ஆமென். ஆனபடியாலே அந்த வனாந்தரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். எல்லாரும் ஒருவேளை சோர்ந்து ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போக விட மாட்டார். எலியா ஆமென் சிங்கத்தின் கெபியில போயிட்டு சோர்ந்து போய் இருக்கிறாரு. அவன் சூரியச்செடி நிழலில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு சோர்ந்து போய். என்ன ஆண்டவரே போதும், வாழ்க்கை போதும் என்று ஒரு இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் சோர்ந்து இருக்கிறாரு. ஆமென். அதற்கு முன்பு வரையிலும் ஹல்லேலூயா வீர முழக்கம் போட்டவர். அதுக்கு முன்பு ஆகாபை பார்த்து சொல்லி, ஆகாபே நான் சொல்ல மழையோ பனியோ பெய்வதில்லை,
ஆமென் 420 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே நாளில் வெட்டி கொன்று போட்டாரு. அக்கினியை ஆமென் வானத்தில் இறக்கினாரு. அத்தனை பெரிய 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 அற்புதங்களையும் பெரிய அசாத்தியமான காரியம் செய்த எலியா இதோ ஒரு எசபேலுடைய ஒரு சத்தத்தை கேட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்க போயிருக்கிறார்? சூரச்செடிக்குள்ளால போயிட்டு ஓரமாக இருக்கிறார். சோர்ந்து போனாரு. ஹல்லேலூயா சோர்ந்து போனாரு. கவனித்துக் கொள்ளைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வறுமையானால், ஒரு சோதனைகளுக்கு வறுமையானால், ஒரு நெருக்க வறுமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா இந்த நெருக்கம் உன்னை முடித்து கட்ட அல்ல, இந்த நெருக்கம் உன்னை அழித்து போட அல்ல, உன்னை அடுத்தது ஓட வைக்கும்படியாக. ஹல்லேலூயா ஆமென். தூதன் வந்து தட்டி எழுப்பி சொல்றாரு, அடையன் தண்ணியை கொடுத்துட்டு, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. ஹல்லேலூயா போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. ஹல்லேலூயா அதுக்கு அப்புறம் தான் எலியாவுடைய நிஜமான ஊழியம் ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா அதுக்கப்புறம் தான் சாப்பாத்து குமாரனாக இருக்கிற எலிசாவை கண்டுபிடிக்கிறாரு. எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறாரு. யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறாரு. இப்படி கர்த்தர் சொன்னப்பட்ட முக்கியமான திட்டங்களை யார்? எலிசா அங்கே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா எலியா நிறைவேற்றுகிறார். தேவனை கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருதுன்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும், இது நம்ம படுக்கையில் ஆக்க அல்ல, இந்த போராட்டமே முடிக்க அல்ல, நம்மை இழந்து போக செய்ய அல்ல. இந்த வேத புஸ்தகத்தை சுமந்த தேவ பிள்ளையே, நீ உண்மையாய் நீ சுமப்பாயின்னு சொன்னால் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களும் உன் வாழ்க்கையில உயர்வை தரும்படியாக, உன் மேன்மைப்படுத்தும்படியாக, சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமாய் ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா சோர்ந்து போகாதபடிக்கு தீச்சுளையை புறக்கணிக்காதே. தீச்சுளை புறக்கணித்தால் விசுவாசத்தில் முன்னேற முடியாது. தீச்சுளை புறக்கணித்தால் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. தீச்சுளை புறக்கணித்தால் தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சத்தமாய் ஹல்லேலூயா தேவன் வைத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் தீச்சுளையை ஒத்துக்கொள்ள வேண்டும். தீச்சுளை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்க வேண்டும். சின்னதோ பெரிதோ பரவாயில்லை ஆண்டவரே, நான் தயார். ஹல்லேலூயா தீச்சுளைக்குள்ள போக நான் தயார் சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் பரீட்சை வழியாக நடத்தும் போது கூட இருப்பார், கூட இருப்பார். ஹல்லேலூயா அது தாவீது சொல்லுகிறாரு, உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்பட்டது நல்லது, ஆனபடியால் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை அனுபவம் தெரியல. ஆமென் நாம் தேவ பிரசன்னத்தை எப்போ அதிகமாய் அனுபவிக்கணும்னு கேட்டால், எப்போ தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் சந்தோஷிக்கணும்னு கேட்டால், நம்முடைய உபத்திரவ நாட்களிலே. எத்தனை அனுபவம் உண்டு? ஹல்லேலூயா உபத்திரவ நாட்களிலே தேவ சமூகத்தை கண்ணீரோடு போய் நிற்கும்போது அவருடைய முகத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஆனபடி ஒரு நாள் உபத்திரம் வேண்டான்னு சொல்லாதுங்க ஆண்டவரே, உபத்திரவத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கிருபை மட்டும் போதும், உங்கள் கிருபை மட்டும் போதும் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென். நம்ம நினைக்கிறவல்ல கிறிஸ்தவ ஜீவிதம்ங்கிறது ஹல்லேலூயா ஒரு சௌபாக்கியமான ஜீவிதம். அதை அனுபவித்தவருக்கு தான் தெரியும். அமேன். ஒருவேளை அமேன் பழைய பக்தர்கள் பழைய பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அவங்க வனாந்திர வழியாக தான் போய் கொண்டிருந்தார்கள். அதிகமாக எதை எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னால் வனாந்திரத்தை தேடினார்கள். அதிகமாக எதை எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னால் அவன் வனாந்திரத்தை நெருக்கத்தை தீச்சுளை தான் அவங்க எரிச்சுதாங்க அமேன் எதிர்பார்த்தார்கள், வாஞ்சித்தார்கள். ஏன்னு கேட்டால் இவ்வளவு தூரம் தீச்சுளை வழியாய் கடந்து போகிறோமோ அளவாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடிந்தது. ஹல்லேலூயா இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு எல்லாம் வித்தியாசமாகி விட்டது. ஹல்லேலூயா தேவசனமே கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே நம்முடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவன் வாழ்க்கையில் தீச்சுளை அதிகமாக ஏற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம், கர்த்தாவின் குஞ்சுங்கள் ஆனந்தவாயகம். கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம், கர்த்தாவின் குஞ்சுங்கள் ஆனந்ததாயகம். கஷ்டங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளியானே. கஷ்டங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ கூட்டாளியானே. கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம், கர்த்தாவின் குஞ்சுங்கள் ஆனந்ததாயகம். லோகத்தின் தாங்குகள் நீங்கி போயிடும்போல், லோகக்கார் எல்லாரும் கைவேடி தேடும்போல், கைவேடி தேடும்போல்
தள்ளி களையும்போல் யோசேப்பின் தெய்வமே கூட்டாளியானே. சொந்த சகோதரர் தள்ளி களையும்போல் யோசேப்பின் தெய்வமே கூட்டாளியானே. கிறிஸ்தீய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம் கர்த்தாவின் குஞ்சுகள் ஆனந்ததாயகம். கிறிஸ்தீய ஜீவிதம் ஆனந்ததாயகம். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்ப புரிந்து கொள்ளுங்க, பரீட்சை இல்லாம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா ஆமென். இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்றாங்களா? புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளையே, தெய்வம் உண்மையிலே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் பரீட்சை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. இதான் சத்தியம், வேதம் சொல்லக்கூடிய காரியம். ஹல்லேலூயா சத்தியம். ஆமாம், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரீட்சை இன்னைக்கு பரீட்சை என்ன செய்கிறாங்க? சென்சார் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா இன்னைக்கு உலகத்தில் சபையில் பிரசங்கத்தில் எதை சென்சார் பண்ணுறாங்க? எதை மூடி மறைக்கிறாங்க? எதை மூடி மறைக்கிறாங்க சொல்லுங்களா? பரீட்சையை பற்றி பேச மாட்டாங்க. பரீட்சை பற்றி சொன்னால் ஓடி போயிடுவாங்க. ஹல்லேலூயா எல்லாரும் பிடிக்காத ஒன்று பரீட்சை தான், அப்படிதானே? பரீட்சை பிடிக்காது, அது சொன்னால் ஓடி போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? பரீட்சையை சென்சார் பண்ணிட்டு கர்த்தனை ஆசீர்வதிப்பார், கர்த்தனை வாலாக்காம தலையாக்குவார். ஆபிரகாம் பாருங்க வாசிக்கும், அவன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் வாழ்ந்த நட்சத்திரத்தை போல பெருக செய்வேன்னு சொல்றாரு. உண்மைதான், இது ஆசீர்வாத வாக்குத்தத்தம். என்னால் நம்ம தியானித்தோம். அதுக்கு முன்ன என்ன சம்பவிக்குது? பரீட்சை நடக்குது. ஐயா பரீட்சையா சொல்லல நீங்க. அவன் பரீட்சையை ஜெயித்தாதான் தேவ சொன்னமே நீ தெய்வத்துடைய பிரசனத்தை பார்க்க முடியும். பரீட்சையில தெய்வத்தை அன்பை நாம் அதிகமாக ருசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பரீட்சை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா எபிரேயர் நேரமல்ல வேகமாக எபிரேயர் ஸ்தோத்திரம் 11ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே சில சம்பவங்கள் எழுதப்பட்ட வேகமாய் நேரமில்லை. ஆமென். அன்றைக்கு பழைய ஏற்பாடுல பக்தன்மார்கள் ஏனோக்கு முதல் ஸ்தோத்திரம் அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நாட்களை வாசிங்க. ஒரு வசனத்தை வேகமாய் 34 வசனத்தை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 3 வாசிங்க. எபிரேயர் 11:3 வேகமாக வாசிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டானவை அல்லவென்றும் 5 வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி. ஆமென். பாருங்க, ஏனோக்கு ஆரம்பிக்குது. ஏனோக்கு ஆரம்பிச்சு நேரம் இல்லை. வாசிங்க அடுத்தது. ஆமென். 37 வசனம் 37 38 39 40 வேகம் வாசி முடிக்க போறோம். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். யாரு யாரு யாரு? பரிசுத்தவான்கள், தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எல்லாம் கவனிதே பிள்ளையே. ஆமென். வேதத்தை எங்கே எழுதல்ல, தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கலியாபற்று கொடுத்தார். இவை ஏற்றுக்கொண்டார்கள், ஏரோப்ளைன் கொடுத்தார் எழுதல்ல. ஹல்லேலூயா வாளால் வெட்டுண்டார்கள். ஹல்லேலூயா குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லாத சூழ்நிலைகள் வருங்க, உடுக்க வஸ்திரம் இல்லை, செம்மறியாட்டின் தோலை போர்த்தி கொண்டார்கள். ஆமென். குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா பாருங்க, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. எப்போ நான் தான் சொல்லுவேன், தேவச்சனமே என்னை ரட்சிக்கப்பட்டாயோ அந்த நாள் முதல் கொண்டு உன்னுடைய சத்துரு உலகம். ஆமென். எதிராளி உலகம். உலகம் எனக்கு பாத்திரமாய் இருப்பதே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஏதாவது கிடைச்சது, ஏதாவது பெற்றுக்கொண்டோன்னு சொன்னா அதான் கிருபை. அல்லேலூயா. உடுக்க வஸ்திரம் கிடைச்சிருக்கா? கிருபை. அவன் 3 நேரம் ஆகாரம் கிடைக்குதா? கிருபை. தங்க ஒரு உறைவிடம் கிடைக்குதா? கிருபை. அல்லேலூயா. ஏன்னா கிருபையின் காலத்தில் வந்தபடியால் தேவன் கிருபையாய் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்க. அவன் அன்னைக்கு வாளால் அறுப்புடப்பட்டார்கள். அவன் ஸ்தோத்திர குகையில் தங்கியிருந்தாங்க.
வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. தேவஜனமே ரட்சிக்கப்பட அப்பா தேவஜனமே புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் நமக்கு பாத்திரமாய் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. அது வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். ஹல்லேலூயா. என்னால் நம்ம அதிலும் பாக்கியமான்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? அல்லேலூயா. நம்ம அதை பெற்றிருக்கிறோம். ஆமென். நம்ம எதை வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம்? அல்லேலூயா. நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? அன்றைக்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இயேசு வருவார். ஆமென். குமார் அனுப்புவேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார் ஆண்டவர். அது வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதான் கிருபை. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, அது வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்தரித்துட்டோம். நம்ம நாட்கள் நடந்துச்சு இருக்குது அது. ஆமென். என்னால் இவர்கள் மலையிலும் குகையிலும் எங்கெல்லாமோ இருந்தார்கள். வேதனைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அவர்கள் நன்மை இல்லாமல் பூர்ணராக ஆகும்படிக்கு விசேஷ நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கென்று முன்னதாக இருக்கிறாரு, நியமித்திருந்தார். நம்ம பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்தில் ஐயப்பவுடைய பிரசனத்தில் அவர் ஆராதிக்கும்படியாக ஆழத்தில் குடியினவரை மையப்படுத்தும்படி கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. என்னெல்லாம் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க. என்ன கவனிக்கிறதே பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தில் அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். விசுவாசத்தில் பரீட்சை வரும்போது அது நாம் ஜெயிக்க வேண்டுமானால் விசுவாச அறிக்கை பண்ணினால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த பரிசுத்தம் நம்ம சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசத்தில் பரீட்சை உண்டு. அந்த விசுவாச பரீட்சையில் ஜெயிக்க வேண்டுமானால் ஜெபத்தோடு விசுவாச அறிக்கை பண்ணி காத்திருந்து பரீட்சை வேண்டான்னு சொல்லாதுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பரீட்சை எனக்கு வேண்டான்னு சொல்லாது. எந்த பரீட்சை இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள சந்தோஷத்தோடு. ஒரு வியாதி வழி கடந்து போகணுமா, ஏற்றுக்கொள்ள. ஆண்டவரே நீர் அனுமதித்த பரீட்சை இருந்தால் ஓகே. ஒருவேளை ஸ்தோத்திரம், பொருளாதார குறை வழியாய் நெருக்கத்தின் வழியாய் போக வேண்டுமா, எஸ் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் பரீட்சைதே பிள்ளையே. ஆனால் பரீட்சைக்கு பின்பு நமக்கு ஒரு பெரிய மேன்மை உண்டு. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்க விடவே மாட்டார். அது பரீட்சைக்கு பின்பு நம்ம வாழ்க்கையில் மேன்மை பார்க்க முடியும். மேன்மை பார்க்க வேண்டும் சொன்னால், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமேனால், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமேனால் பரீட்சையை ஏற்றுக்கொள்ள உற்சாகத்தோடு ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா. இல்லை இல்லை இப்போ வேகமாய். அல்லேலூயா. நன்றி ராஜாவே. எல்லாம் சொல்லுங்க பார்த்து. அல்லேலூயா. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனுஷர்கள் முன்பாய் தலை குனிந்து போகாமல் உதவி செய்யிடுங்க, உயர்த்தி வச்சுடுங்க. சொல்லுங்க. பரிசு நாட்களில் கர்த்தாவே தலை குனிந்து போகாமல் உதவி செய்யிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சத்தமாய். உம்மைத்தான் நம்பியிருப்பேன்.
இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போமாங்க. நல்ல பிதாவே, நான் கேட்ட வார்த்தையின்படியாக பரீட்சை ஜெயிக்கும்படி கிருபை தருவீராக. பரீட்சை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தருவதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆபிரகாமை சோதித்தீங்க, நீங்க பரீட்சித்தீங்கப்பா. பரீட்சையில் ஆபிரகாம் ஜெயித்ததுனால தான் இன்னைக்கு விசுவாசின் தகப்பன் என்று அறியப்படத்தக்கதாக நீ உயர்த்தி வைத்தீங்க. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் வரக்கூடிய எல்லா பரீட்சைகளும் நாங்கள் ஜெயிக்கும்படியாய் கிருபையை தாங்கப்பா. பரீட்சையை ஏற்றுக்கொள்ள நல்ல இருதயத்தை தருவீராக. கர்த்தாவே, பரீட்சை எல்லாரும் ஜெயிக்கும்படியான கிருபையை தாங்க. அதிகமாக இப்படி பிரச்சனை அனுபவிக்கும்படி உதவி செய்வீராக. நாளில் கூட கர்த்தாவே, பரீட்சை வழியே கடந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த பரீட்சையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த வனாந்தரமாக இருந்தாலும் ஏசப்பா தாண்ட கிருபை கொடுப்பீராக. தாண்டை கிருபை கொடுப்பீராக. அவை சங்கீதக்காரர் சொன்னது போல அவே ஸ்தோத்திரம். வனாந்தரத்து வழியை நடத்தி வந்தீங்க, தண்ணீர் வழியை நடத்தி வந்தீங்க, தீச்சுளை வழியை நடத்தி வந்தீங்க. ஆனால் இப்பொழுதோ நாங்கள் செழிப்பான நேரத்தில் வந்து நிற்கிறோம், செழிப்பான பகுதி வந்து நிற்கிறோம் சொன்னது போல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா ஸ்தோத்திரம். வனாந்தர வழியை கடந்து போகும்போது, அக்கினி வழியை கடந்து போகும்போதும் எங்களுடைய கூட இருந்து கரம் பிடித்து எங்களை சுமந்து செல்வதற்காய், எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரேசப்பா. அப்படியே செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்நாட்கள் கடந்து போகிற எல்லா வனாந்தரத்திலும், எல்லா பரீட்சையிலும் ஜெயிக்கும்படியான கிருபை கொடுங்க தகப்பனே. சத்தம் கேட்டு ஒருவரும் தோற்று போகாதபடிக்கு தாவே தீச்சுளை வழியை கடந்து போகிற உண்டப்பா. வனாந்தரத்து வழி கடந்து போகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. அக்கறை கடந்து செல்ல உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்காய் செய்தார் சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே உதவி செய்வதற்காய் நன்றி அப்பா. அப்படியே செய்வீராக. எந்த சூழ்நிலை இருக்கலாம், எந்த பரீட்சை இருக்கலாம், இயேசுவின் நாமத்தாலே ஜெயிக்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சங்கீதக்காரன் சொன்னது, உம்மாலே சேனைக்குள் பாயம் மதிலை தாண்ட கிருபை கொடுப்பீராக. எல்லாரும் கர்த்தாவே இந்த நாட்களை காண்க எல்லா பரீட்சையும் ஜெயிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி. எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காத்து கொள்ளுங்க, பரீட்சை ஜெயிக்க கிருபை கொடுங்க, விசுவாச அறிக்கை பண்ண உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வருகின்ற வாரங்கள் ஆசிரமாய் தருவதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் ஆசிரமம் தந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரங்களை கண்மணி நடத்தி வந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்காக நன்றி அப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். வர போகிற வாரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லை 2 கரம் உயர்த்தி ஒரு கரம் நோக்கி பார்த்து தகப்பனே, வரக்கூடிய வாரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 7 நாட்கள் எங்களை ஆசீர்வதிக்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யுத்தத்தில் செய்தி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய கூட எங்களை சமாதானம் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகிற வாரங்களுக்கு நன்மையாலும் கிருபையாலும் முடிசூழ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பரீட்சை மேற்கொள்ள கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்கள் நாங்கள் கர்த்தாவே அக்கினி சூளை வழியாய் கடந்து செல்ல கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். தாவே தோற்று போகாமல் பலன் தருவீராக, கிருபை தருவீராக, ஜெயம் தருவீராக. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படி ஆசிரமம் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். வருகிற வார்த்தை ஒவ்வொரு நாட்களும் நன்மையாலும் கிருபையாலும் எங்கள் தேவன் நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்யுங்க. எல்லாரையும் பிளஸ் பண்ணுகிறேன்ப்பா. இரவு நடக்கிற ஜாமக்கார பிறகு ஆசிரியப்பதுக்காய் ஸ்தோத்திரம். தவி நாள் நடக்க ஆறுதல் ஆசிரியப்பதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஒரு விஷயம் கூட பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் இருக்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவரும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் அந்நியனும் நாம் அனைவரோடும் நேரில் மூலம் டிவி சேனல் மூலம் பார்க்கிற எல்லா பிள்ளை வாழ்க்கையிலும் நிரந்தரம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உங்கள் சமாதானத்தோடும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வராக. God bless you. God bless.